காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது, இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்து ஆடவில்லை. நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படி எனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார், குடிக்கிறார். இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டவரின் செயல்களே சான்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் விரும்புகிறபடி இன்னொருத்தர் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது ஒரு பொதுவான ஒரு இயல்பாங்க இருக்கிற. நான் எப்படி ஆசைப்படுறேனோ அப்படி இருக்கணும். நிறைய பேர் கல்யாணத்துக்காக பெண்ணும் மாப்பிள்ளையை தேடினே இருப்பாங்க. என்னன்னு கேட்டால், இன்னும் அவங்க ஆசைப்படுறபடி அமையலை, தேடிக்கொண்டே போவாங்க. வயசு தான் அதிகமாகிடும். நான் எதிர்பார்க்கிறபடி, நான் விரும்புகிறபடி இன்னொருவர் இருக்கவில்லை என்பது ஒரு இயல்பான ஒரு எதிர்பார்ப்பு. அப்படி இருக்கணும் சொல்லுவாங்க. நீ என்னோட நண்பன் தானே, அப்போ நான் எப்படி ஆசைப்படுறோம் அப்படி இருக்கணும், நான் சொல்கிறபடி இருக்கணும். பல நேரங்களில் நம்முடைய எதிர்பார்ப்புகளை, நம்முடைய ஏக்கங்களை அடுத்தவர்கள் திணித்து விட்டு, அவர்கள் என்னை போல் இருக்கணும், என்னை போல் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நினைக்கிறபடி இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறது வாழ்க்கையை கசப்பாக்கி கொள்கிறோம். வாழ்க்கை கசந்து போகிறது. ஏன்னா அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க, அப்படி யாரும் இருக்க போவதில்லை. அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அல்லது பிள்ளைகளாக இருக்கட்டும், யாருமே அப்படி இருக்க போகிறது கிடையாது. ஆனால் எதிர்பார்ப்புகளை நாம் எதிர்பார்க்கிறபடி இன்னொருவர் இல்லை, அமையவில்லை என்பதை எதிர்பார்த்து விரக்தியும் வேதனையும் கசப்பும் தான் ஒரு வாழ்க்கையிலே மிஞ்சி விடுகிறது. அது மட்டும்தான் இருக்கிறது. என்றைக்குமே அந்த ஒரு நிறைவு வாழ்வு, ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு, ஒரு சந்தோஷமான வாழ்வு அந்த மனிதர் எப்பொழுதுமே வாழ முடியாது, எந்த காலத்தும் வாழ முடியாது. கடைசி சாகிறவர்களும் கூட சொல்லுவாங்க, நான் விரும்புகிறபடி சாவு அமையல, வேறு மாதிரி அமைச்சிச்சின்னு போல் அப்படி மனக்குறையோடு தான் செத்து போவாங்க. ஆக அன்பார்ந்தவர்களே, இருப்பதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம், கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதங்களாக கருதி அப்படியே ஏற்றுக்கொள்வது, அல்லது இன்னொரு மனிதரை, சக மனிதரை நாம் உண்மையிலே அவர்களாகவே ஏற்றுக்கொள்வது, நமக்கு ஏற்றபடி உருமாற்றி ஏற்றுக்கொள்வது கிடையாது. நமக்கு ஏற்றபடி அவங்களெல்லாம் தட்டி சரி பண்ணி அவங்கள ஒரு உருவாக்கி ஒரு ஷேப் பண்ணி ஏற்றுக்கிறது கிடையாது. அது ஒரு உண்மையிலே ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையும் கிடையாது, ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கையும் கிடையாது. காரணம், ஆண்டவர் அனைவரையும் ஒவ்வொருவருமே தனித்துவத்தோடு படைத்திருக்கிறார். இந்த இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்லுவாங்க, இந்த பெக்குலியராலிட்டி. ஒவ்வொருவருக்குமே ஒரு தனிப்பட்ட தன்மையை கொடுத்து ஆண்டவர் ஒவ்வொருவருமையாய் தனிப்பட்ட விதத்தில் குணநலங்களோடு அவர் ஆஸ்வதிச்சிருக்கிறார், இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட ஒரு நோக்கத்தை, எதிர்பார்ப்பை கொடுத்து கடவுள் அவர்களுக்கென்று ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். எல்லாருக்குமான திட்டம் ஒரு சிலது இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் பிறக்கிற பொழுதே முன்குறித்து வைத்திருக்கிற ஆண்டவர் நமக்கான திட்டத்தையும் நமக்கான விருப்பத்தையும் வைத்திருக்கிறார். எனவே ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவருடைய இயல்பில் சாயலில்
அவர்கள் இருந்தாலும் கூட அவருடைய வெளிப்பாடுகள், அவருடைய வாழ்க்கை முறைகள் என்பது வித்தியாசமாக தான் இருக்கும். அதை ஏற்றுக்கொள்வதும், அதை ஏற்று போற்றுவதும், அதை உண்மையிலே மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வதும் தான் நாம் செய்ய வேண்டிய கடமையாக இருக்கிறது. எல்லாம் ஒன்று போல் இருந்துட்டா முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளோதான். இயேசுவை யாரும் பிடிக்க முடியல. யூதாசுடைய துணையை கேட்குறாங்க. யூதாஸ் எப்படியா நீ தான் காட்டி கொடுக்கணும். எதுக்கு போய் காட்டி கொடுக்கணும்? இயேசுனா யாரும் தெரிய போது பிடிக்க வேண்டியது தானே. ஒன்று, அவர் எங்கே போவார், எப்படி இருப்பார், யார் கூட இருப்பார், அது வேவு பார்க்கறது ஒன்று. இரண்டாவது என்னென்னா, யூதர்களுடைய ஆடை எல்லாம் இல்லை. அந்த ஒரு மனிதர்களும் ஆண்களும் ஒரே மாதிரி தான் இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸப்பில் இருப்பாங்க. எல்லாமே முக்கால்வாசி கவர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால் இவர் தான் ராயப்பர்னு தெரியாமல் போயிடும். ஆக எல்லோருமே ஒரே மாதிரியான குணநலங்களும் இருந்துவிட்டால் இந்த உலகத்தில் எந்த ஒரு புதுமையோ, எந்த ஒரு புதுமையான காரியமோ, அல்லது எந்த ஒரு மகிழ்ச்சியான காரியமோ வெளிவராது. கடைசி வரை நாம் ஒரே மாதிரி தான் வாழ்ந்துட்டு போயிடுவோம். ஆகவே ஆண்டவர் இப்பொழுது இன்றைய நாளில் நமக்கு கொடுக்குற செய்தி, ஒவ்வொரு மனிதனையும் அவரவர் தன்மைக்கு ஏற்ப, அவருடைய இயல்புக்கு ஏற்ப, அவருடைய குணநலங்களுக்கு ஏற்ப ஏற்றுக்கொள்ளுங்கள். மகிழ்ச்சியோடு ஏற்று கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். கடவுளுக்கு ஒப்பு கொடுங்க. அது குழந்தையாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய உறவுகளாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், இருக்கிறவராக ஏற்றுக்கொள்வது அதுதான் ஞானம் இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த தலைமுறை எப்படி இருக்கிறாங்கன்னா, மறு அணியரை கூப்பிட்டு நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் அழுது புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று சொல்லுகிற சிறு பிள்ளைத்தனன்னு சொல்கிறாரு. ஏன்னு சொன்னால், ஸ்நாபகரில் திருமுழுக்கு யோவான் பக்கம் அவர் எப்பொழுதுமே அந்த மிக மிகுந்த ஒரு கண்டிப்பான உணவு முறை, கண்டிப்பான வாழ்க்கை முறை, அசெட்டிக் லைஃப்னு சொல்லுவாங்க. ஒளிந்து பாலைவனத்தில் மறைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். ஆண்டவர் இயேசு வாழ்க்கை வெளிப்படையான வாழ்க்கை. எல்லாருக்கும் அவங்க போயிட்டு மக்களோட மக்களாக சேர்ந்து வாழ்ந்து மகிழ்ச்சியிலும் சந்தோஷத்திலும் அவங்களுடைய அழுகையிலும் துணை நின்ற ஒரு வாழ்க்கை. அவருடைய கண்ணீரை பார்க்கும் போதெல்லாம் கரைந்து உருகிய ஒரு வாழ்க்கை இயேசுடைய வாழ்க்கை. ஆண்டவர் கடவுள் அவரையும் இயேசுவையும் அவர் தான் அனுப்புகிறார், ஸ்நாபகர்களையும் அவர் தான் அனுப்புகிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த ஒரு குணநலன்கள், தன்மைகள், பணிகள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருப்பாங்க. இல்லை, நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த சாமியார் போல் இல்லை இவர், அதுக்கு முன்னாடி இந்த சாமியார் நல்லா இருந்தார், இந்த சாமியார் ரொம்ப கொட்டையாகிறாரு, நட்டையாகிறாரு, குண்டாகிறாரு, செட்டாகலை, இதெல்லாம் அப்படி இருக்க முடியாது. யாரும் இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் அப்படி யாரும் அனுப்புவதில்லை. அவரவர்கள் பணிக்காக ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் தேர்ந்தெடுத்து அவருடைய விருப்பத்திற்கு சித்தத்திற்கு ஏற்ப ஆண்டவர் நமக்கான மனிதர்களை கொடுக்கிறார். நம்ம வாழ்க்கையில் நாம் அப்படிப்பட்ட மனிதர்களை இறைவன் சந்திக்க முடியாய் கொடுக்கிறார். அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய விருப்பத்தை சித்தத்தை ஏற்றுக்கொள்வது, அதை போற்றுவது, நன்றி சொல்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதனால தான் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், நிறைவாக இருக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் எல்லாமே குறையாக தான் பார்க்க முடியும். எல்லாமே குறையாதாம, இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, கடைசியில் எதுவுமே சரி இருக்காது. அதோட விளைவு என்ன? யாரையும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டோம், விட மாட்டோம். நாமும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டோம், அடுத்தவங்களையும் மகிழ்ச்சியாக இருக்க விட மாட்டோம். நம்முடைய வாழ்க்கை நிறைவு இருக்காது, அடுத்தவங்க வாழ்க்கை நிறைவு இருக்காது. எப்பொழுதுமே குறைகளை மட்டுமே பார்க்கிற அந்த குணநலன்
அடுத்தவரை அழித்துவிடும், அடுத்தவரை அல்லது தன்னையே அழித்துவிடும், அடுத்தவருடைய மகிழ்ச்சியும் அது அழிச்சிடும். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் ஒப்பு கொடுப்போம், நன்றி சொல்வோம். குடும்பத்தில் இறைவன் கொடுத்திருக்கிற மனைவி அல்லது கணவன் அல்லது பிள்ளைகள், நன்றி சொல்வோம். உறவுகள், சகோதரன் சகோதரி, அவங்களை ஏற்றுக்கொள்வோம். முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் கொடுத்த காரியங்களை நாம் இன்னும் அதிகமாக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு நன்றி சொல்லுவோம். இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவேளை இஸ்ராயேலே நீ எனக்கு செவிசாய்த்திருப்பாய் என்று சொன்னால், ஒருவேளை நான் சொல்கிறத நீ கேட்டிருப்பேன்னு சொன்னால், நிறை வாழ்வு ஆறு போல பெருக்கெடுத்து ஓடி இருக்கும்னு சொல்கிறார். நிறை வாழ்வுன்னு சொன்னால் ஒரே ஒரு வாழ்வு கிடையாது, முழுமையான வாழ்வு. எல்லா காரியத்திலையும் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு ஆறு போல பெருக்கெடுத்து ஓடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அந்தவர்களே, நம்ம நிறைய மிஸ் பண்ணிடுறோம் வாழ்க்கையில். நம்ம நிறைய இழந்துடுறோம். இப்படி ஆண்டவருடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளாமல், ஆண்டவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ளாமல், ஆண்டவர் நமக்காக உருவாக்கி இருக்கிற திட்டத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளாமல், நம்ம குறைகளை மட்டும் பார்த்து பார்த்து ஆண்டவருக்கு எதிராக மாறிப்போய் நம்முடைய வாழ்க்கையை நான் நிறைய இழந்துட்டு இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு அது ஒப்பு கொடுப்போம், ஆண்டவர்களில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை தன்னுடைய ஒரு விருப்பத்தை சித்தத்தையும் ஏற்று அதற்காக நாம் அதை நன்றியோடு நினைத்து ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த திருப்பலியில் சிறப்பாக கொண்டாடுவோம். நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவுகள், இறைவன் கொடுத்திருக்கிற நம்மோடு வாழும்படியாக, நம் சந்திக்கும்படியாக இறைவன் கொடுத்திருக்கிற உறவுகள் அனைத்தையுமாக ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு நிறைவோடு வாழ இந்த திருப்பலியில் கொண்டாடுவோம். இறைவன் சொல்லுகிற ஆறு போல பெருக்கெடுத்து ஓடுகிற நிறை வாழ்வு நம்முடைய வாழ்க்கையிலே அமையும்படியாய், குடும்பத்தில் அமையும்படியாக கொண்டாடுவோம். ஆமென்.